இனிய தமிழ் மக்களே என்கிற பாசத்திற்குரிய பாரதிராஜாவின் குரல் அரை நூற்றாண்டு காலங்களாக தமிழ் சினிமா ரசிகர்களின் இதயத்தை வருடி கொடுத்த நிலையில் தற்போது அந்த குரல் மீளா தூக்கத்திற்கு சென்றுள்ளது. தமிழ் சினிமாவை ஸ்டூடியோக்குள் இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்ற இயக்குனர் இமயம் என்று சொல்லும் பாரதிராஜா அவர்கள் இன்று அதிகாலை காலமாகியிருக்கிறார். இவரது மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகினரும் உலகெங்கும் உள்ள தமிழ் சினிமா ரசிகர்களும் அதிர்ச்சியிலும் பெருஞ்சோகத்திலும் ஆழ்ந்துள்ளனர். கடந்த சில காலமாகவே வயது முதிர்வு மற்றும் அத்தியாவசிய உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த இயக்குனர் பாரதிராஜா அதற்காக தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இவரது உயிர் பிரிந்தது. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி எழுதிய ஒரு சகாப்தம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. தன்னுடைய தனித்துவமான முத்திரையால் தமிழ் திரையுலகை உலகத்தரத்திற்கு உயர்த்தியவர் பாரதிராஜா. திரையரங்குகளில் அதுவரை இருந்த நாடகபாணி சினிமாவை உடைத்து 16 வயது நிலை திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் புதிய புரட்சியை ஏற்படுத்தினார் பாரதிராஜா. அதனைத் தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, வேதம் புதிது, முதல் மரியாதை, பசும்பொன், கருத்தம்மா, பொம்மலாட்டம் மற்றும் கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட எண்ணற்ற காவியங்களை தந்து தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயமாக அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்தார் இவர். இவரது மறைவு செய்தி வெளியானதைத் தொடர்ந்து திரையுலகை சேர்ந்த முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சென்னை நீலாங்கரையில் உள்ள இவரது இல்லத்திற்கு விரைந்த வண்ணம் உள்ளனர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மறைவுக்கு திரையுலகினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். பாரதிராஜாவின் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் பாரதிராஜா குறித்து சுவாரஸ்ய செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அதாவது 84 வயதில் பாரதிராஜா இறக்கும்போது இவருடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட பாரதிராஜாவுக்கு இப்போது 90 கோடி வரையிலும் சொத்து மதிப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் வெளியில் கூறப்பட்டதே 90 கோடி என்றால் அசையும் சொத்து, அசையா சொத்து என மற்ற சொத்துக்களும் நிறைய இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 300 கோடி வரையிலும் கூட இவருக்கு சொத்து இருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது. அதேபோல துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் இவருக்கு பங்களா வீடுகள், விலை உயர்ந்த கார்கள் என சொத்துக்கள் இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். அதே சமயம் சில காலம் இவருக்கென்று தனி விமானமும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆக அந்தளவுக்கு பண வசதிகள் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இவர் இருந்திருக்கிறார். அந்த வகையில் 84 வயதில் இவர் மரணமடைந்தாலும் இவர் மரணமடையும் போது பொது வாழ்க்கையிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார். அதேபோல பொருளாதார பண வசதிகளிலும் ராஜாவாக வாழ்ந்தே இவர் இறந்திருக்கிறார் என்றும் சொல்லலாங்க. மேலும் பாரதிராஜாவின் இந்த இழப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.